இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அம்மா கதிர், நல்ல நேரத்துல தான் வந்திருக்கீங்க. பூசாரி, இவங்களுக்கும் வருஷ வரி போடுங்க. இவங்க இந்த வீட்டோட பொண்ணு மாப்பிள்ள. கதிர் 2000 ரூபாய் எடுத்து கொடு. குளம் கோத்திரம் தெரியாதவன், அப்பா அம்மா பேர் தெரியாதவன், யாரும் இல்லாதவங்களெல்லாம் குலதெய்வம் கோயில்ல சேர்த்துக்கிட்டு அவங்களுக்கு எப்படி வரி போடுவீங்க? அதை எப்படி ஒத்துக்க முடியும்? ஏய், இன்னொரு தடவை கதிரை பார்த்து அனாதை குலம் கோத்திரம் இல்லாதவன்னு சொன்ன மரியாதை கெட்டுரும் சொல்லிட்டேன். ஓ, உண்மையை சொன்னா கோபம் வருதோ? ஆனா நான் சொன்னதானே உண்மை. எது எது உண்மை? கதிர் எங்க வீட்டு புள்ள. அவன் ஒண்ணு அனாதை கிடையாது. நீங்க வேணா உங்க புள்ளன்னு சொல்லிக்கலாம், ஆனா இவன் அப்பா அம்மா பேர் தெரியாதவன் தானே. அப்பா அத்தா பேர் தெரியாதவனுக்கு குளம் கோத்திரம் எப்படி தெரியும்? அதுவே தெரியாதவனுக்கு எப்படி வரி போட முடியும்? சொல்லிக்கிட்டே இருக்க, திரும்ப திரும்ப அதே சொல்லிட்டு இருக்க. இத பாரு, இது எங்க வீட்டு பிரச்சனை. இத நீ கேள்வி கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. நீ கிளம்பு. அது எப்படி உங்க வீட்டு பிரச்சனையா ஆகும்? குலதெய்வம் கோவில்ல மாங்கல்யம் வரி போடுறாங்கன்னா அது பொதுவான விஷயம் தானே. அதை கேள்வி கேட்க எனக்கும் உரிமை இருக்கு. என்ன தர்மகர்த்தா, நம்ம கோவில்ல சட்டம் திட்டம் உங்களுக்கு தெரியாதா என்ன? அமைதியா இருக்கீங்க. ஐயா, இந்த அம்மா சொல்றது சரிதாங்க. குளங்கோத்திரம் தெரியாம எப்படிங்க ஐயா வரி போடுறது? என்னங்க பேசுறீங்க? அம்மா அப்பா பேரு தெரியாதவங்களுக்கு குலதெய்வமே இருக்க கூடாதா? தானா எங்க குடும்பத்து பொண்ணு தானே. அவளை கல்யாணம் பண்ணதுனால நம்ம குலதெய்வத்தை கதிரும் கும்பிட முடியும் தானே. அப்ப அவங்களும் மாங்கல்ய வரி குடுக்கறதுல என்ன தப்பு இருக்கு?